विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। काते कान्ते कान्ता कप्ते पुत्रः संसारो यमतीव विचित्रः कस्य त्वं कः कुतः यातः तत्त्वं चिन्तय यदिदं भ्रातः तत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः वयसि गते कः कामविकारः शुष्के नीरे कः कासारः क्षीणे विद्ये कः परिवारः ज्ञाते तत्त्वे कः संसारः मा कुरु धन जन यौवन गर्वं हरति निमेषः कालः सर्वम् मायामयमिदमखिलं हित्वा ब्रह्मपदं त्वं प्रविश विदित्वा। மோகமுத்கர பிரகரணம். அதுல நேத்திக்கு தத்சங்கத்வே நிஸ்சங்கத்வங்கிற ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், அதுலயும் கடினமான ஸ்லோகம். ஏன்னா இந்த சந்தேகம் எல்லா மனுஷாளுக்கும் இருந்துட்டே இருக்கு. படிச்சவாளுக்கு கூட ஒரு மனுஷன் எப்படி பிரவர்த்திக்கிறான் அப்படின்னு கேட்டா, போன ஜன்மாவில அவன் மனசுல இருக்கக்கூடியதான சம்ஸ்காரங்கள் அதுக்கு தக்கவாறு தானே பிரவர்த்திக்கிறான். அப்ப கெட்ட சம்ஸ்காரங்கள் இருக்கிறவன் எப்படி நல்ல வழிக்கு வர முடியும் இப்படின்னு ஒரு கேள்வி. மனசுல வேற சம்ஸ்காரங்கள் இருக்குமையானால், லௌகிக சம்ஸ்காரங்களே இருக்குமையானால், உலகத்தை பக்கமே திரும்பி இருக்கிறவனா இருப்பானே, ஆனால் அவன் எப்படி நல்ல வழிக்கு திரும்புவான்? ஏன்னா சம்ஸ்கார பிரகாரம் தானே அவன் போயிட்டு இருக்கான். ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததேன்னு சொல்லியிருக்கார் கீதையில. அவனுடைய சுவாவம் எப்படி இருக்க, இருக்கோ அப்படித்தான் அவன் சொல்ல போகிறான் என்று சொல்லி இருக்க. அப்படி இருக்குமையானால் என்னமாக இப்படி நல்ல வழிக்கு திரும்புவான்னு சொன்னா அதுக்கு வழி சொல்லியிருக்கா சத்சங்கம். சத்சங்கம்னா சத்துன்னா பிரம்மம், பிரம்மம்னா பரமாத்மா. அந்த பரமாத்மாவனிடத்திலேயே சங்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறவர் சத்து. எப்பொழுதுமே அவரையே நினைத்துக் கொண்டிருக்கிறவர். உபனிஷத்துக்கள் ஆத்ம தத்துவம், கீதை இவைகளையே நினைத்துக் கொண்டு அதையே பேசுண்டு அதையே நினைச்சுண்டு அதையே பாராயணம் எழுந்து அதனுடைய பாஷ்யத்தையே வாசித்து கொண்டு அதிலேயே ரமித்துக் கொண்டிருக்கக்கூடியதான மகான்கள் சத்துக்கள். அவளோட நம்ம சங்கம் வச்சுட்டு இருந்தா நம்ம மனசானது இந்த கொந்தளிப்பு நின்று போயிடும். இங்க போகணும் அங்கே போகணும், அது பண்ணணும் இது பண்ணணும், இந்த பணத்துக்கு பின்னால ஓடுறது இவைகள்லாம் இருக்கு இல்லையா, டெம்பரரியா நிற்கிறது. கொஞ்சம் நின்னதுமே என்ன ஆகும்னு அந்த சம்ஸ்கார வசமாக நல்ல சம்ஸ்காரங்களும் நம்ம மனசுல ஓட ஆரம்பி. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அனாவசியமாக மற்ற பதார்த்தங்களோட சங்கம் வேண்டாம்னு தனிமையாக இருக்க கத்துக்கொள்வோம். தனிமையில் இனிமையை காண்போம். அப்பொழுது இந்த தனிமையானது சுவைக்க தொடங்கியதே ஆனால் அப்ப என்ன ஆகும், அதனுடைய சுவை தெரிஞ்சவரு மற்ற பதார்த்தங்களுக்குள்ள தானா ஓட மாட்டான். இப்ப அது தெரியலையே, நம்ம 10 பேரோட இருந்தா தான் நமக்கு நல்லது, அப்பதான் ஒரு சேஃப்டின்னு நினைச்சுட்டு இருக்கோம். நீங்க சௌக்கியமா இருக்கலாம், ஆனா என்ன ஆச்சுன்னு 10 பேரும் 10 எண்ணங்களோட இருக்க. உங்களை 10 விதமா பாக்குற, உங்களை 10 விதமாக நினைக்கிற. அதனால என்ன ஆயிடுது, நமக்கு ஒரு மாதிரி இருக்க முடியல. மனசு இந்த பக்கம் அந்த பக்கம் கல்லோலமாறுது. அதனால்தான் வேண்டாம். இந்த சத்துகளோட சேருவோமையானால் நம்ம மனசானது என்ன ஆகும், இந்த வெளி விஷயங்களோட சேராமல் ஏகாந்தமான சிறிது நேரம் சாந்தி அடையும். அந்த சாந்தியினால நமக்கு ஒரு சந்தோஷமானது ஏற்படும். அது நமக்கு சுவைத்ததே ஆனால் இனிமேல அதுவே வேணும் அதுவே வேணும் இந்த மனசு அந்த பக்கம் திரும்ப ஆரம்பி. அப்ப
உலக வாழ்க்கையில இருக்கக்கூடியதான மனிதர்கள் எல்லாம் எப்படி இந்த வாழ்க்கைக்கு திரும்புறாங்கிறதுக்கு பாயிண்ட் தான் டர்னிங் பாயிண்ட். ஸோ சத்சங்கத்வே நிஸ்தங்கத்துவம். அந்த நிஸ்தங்கத்துவம் வறுமையானால் என்ன ஆச்சுன்னா உபனிஷத்தை கேட்கணும்னு தோணும். அதுக்கு தகுந்ததான சூழ்நிலைகள் அமையும். அந்த சூழ்நிலைகள் அமையும் குரு கிடைச்சு அவர்கிட்ட இருந்து கேட்டு அவர் சொன்னதை நமக்கு புரிஞ்சு, சில பேர் சொன்னா புரியாது, பொழுது போயிட்டு இருக்குமே தவிர கரெக்டா என்னதுன்னு தெரியாது. அப்படி இல்லாம நம்ம மனசுக்கு புரியுதா போல நமக்கு தெரிந்ததான ஓமைகளை சொல்லி நம்ம மனசுல ஏற்றக்கூடியதான ஒரு குரு கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம். அது கிடைச்ச பிறகு நிர்மோகத்வே நிச்சல தத்துவம். அதற்கு பிறகு என்னாச்சு? நிச்சல தத்துவம். தத்துவமானது நல்லா தெரியாது. எப்ப நிச்சல தத்துவம் வந்தாச்சோ, தத்துவம் வந்ததுமே அடுத்தது போய் ஜீவன் முக்தி தான். ஞானமானது என்ன பண்ணும்? இருட்ட போக்குறது. இருட்டு போன பிறகு வெளிச்சம் வருதா, வெளிச்சம் வந்த பிறகு இருட்டு போச்சான்னு கேள்வி கேட்டு அதுக்கு சமாதானத்துக்காக சென்றாடாது. எக்கணத்துல இருட்டு வந்ததோ இருட்டு போச்சோ அக்கணத்தெல்லாம் வெளிச்சம் வந்தது. வெளிச்சம் வந்த கணத்துலதான் இருட்டு போச்சு. அது ஒரே செகண்ட். இதுக்கு முன்னால பின்னால காரிய காரண பாவம் இல்லை. வெளிச்சம் வந்த சமயத்துல இருட்டு இல்லை, அவ்வளவுதான் தெரியும். அதே விதமாக ஞானம் வந்த சந்தர்ப்பத்துல அஜ்ஞானம் இல்லை. அஜ்ஞானம் இல்லைன்னா அஜ்ஞானத்தினுடைய செயல்களும் இல்லை. அஜ்ஞானத்தினுடைய செயல்கள் என்ன? பயம் இருக்கலாம், அது போகும். ஆனா பயத்தினால வந்த சரீரத்துல ஒரு வியாதி, டெம்பரேச்சர்னா அது குறையறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதே போலயே இந்த சம்சார வாசனைகள்னா அப்பவே போயிடாது. பிராரப்த கர்மா மனசுல இருக்கு. இத நம்ம மனசுல பிறக்கிறப்பவே சஞ்சித்த கர்மா, பிராரப்த கர்மான்னு ரெண்டு கர்மாக்கள். அதுல பிறந்த காலத்திலேயே என்ன ஆச்சுன்னா அந்த சஞ்சித பிராரப்த கர்மாவானது சரீரமா இருக்கு. சரீரம் ஜாதி ஆயு போகா, ஜாதி ஆயுசு போகமா அந்த மனசுக்குள்ள இல்ல. அதனால மனசுல தானே அறிவு வருது. அறிவு எங்க வருது? மனசுல வருது. மனச இவானு திரஷ்டவ்யம் நேஹனாஸ்தி கிஞ்சனா. மனசுல அறிவு. அறிவு மனசுல வந்தது. மனசுல இருக்கக்கூடியதான கர்மாக்கள்லாம் எரிஞ்சு போச்சு. என்ன கர்மாக்கள்? சஞ்சித கர்மாக்கள். அக்கணம் வரைக்கும் நீங்க பண்ணினதான கர்மாக்கள். பிறந்தண்ணில இருந்து ஒரு 50 வயசு 60 வயசு வச்சுங்களேன், அப்ப ஞானம் வந்ததுன்னு வச்சுப்போம். அது வரைக்கும் நீங்க பண்ணின கர்மாக்கள் மனசுல இருக்கோ இல்லையா, அதெல்லாம் எரிஞ்சு போச்சு. கோடி கோடி ஜன்மாக்களா நீங்க பண்ணினதான சஞ்சித கர்மாவும் எரிஞ்சு போச்சு. பிராரப்த கர்மா எரிஞ்சு இருக்கும், ஆனா அங்க எரிய அது வெளியில போச்சு. சரீரமாகவும் போகமாகவும் போயிடுச்சு. அப்ப என்ன சார் ஆச்சுன்னா அது அங்க இல்லாததுனால எரியல. அந்த பிராரப்த கர்மாவனுடைய விளைவாக சில போகங்களை நீங்க அனுபவிக்கணும். அதான் ஜீவன் முக்தி. உயிரோட இருக்க, உண்மையை அறிஞ்சிருக்க, தத்துவம் புரிஞ்சிருக்க, உலகம் எல்லாம் பொய்னு தெரியறது, உலகத்துல இருக்கக்கூடியதான விஷயங்கள் உங்களுடைய மனசை கவரல, இவைகள் வேண்டாம்னு தெரியறது, இருந்தாலும் தெரிஞ்சுட்டே இருக்கு. நீங்க அதை ஆசைப்படாத போனாலும் அந்த பொருள் எதிர்க்க இருக்கு. இந்த நிலைக்கு என்ன பேரு? ஜீவன் முக்தி. அவன் இனிமேல இதுல மோகிக்கல, இதுல ஆனந்தத்தை அடையல. இங்க இருந்த போதிலும் அவன் மனசுல ஆத்மா தான் இருக்கு. ஆத்மானந்தத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கான். இவைகள்லாம் அவனை ஒன்னும் இழுக்கல, ஒன்னும் பண்ண முடியல. வீட்டுல இருந்தாலும், காட்டுல இருந்தாலும், ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும், எத்தனை சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் அவனை அந்த மனசுல இருந்து இறக்கி கொடுக்க முடியல. ஆனாலும் அவன் ஆனந்தமாகவே இருந்துருக்கான். ஆகையால் அவனுக்கு என்ன பேரு? ஜீவன் முக்தி. அந்த சரீரம் கீழ் விழுந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இனிமேல இவைகள்லாம் பார்க்காத, இவைகள் அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகையால் அவன் விஜய முக்தி அடைஞ்சான். தேகம்ன சரீரம், விதேகம்ன சரீரம் இல்லாதான் நிலை, சரீரம் இல்லாதான் நிலையை அடைந்தான். சோ அந்த நிலைக்கு முன்னால் நிலைன்னா ஜீவன் உயிரோட இருக்கும் பொழுது, சம்சாரத்துக்குள்ள இருக்கும் பொழுது, சம்சாரத்துல சம்பந்தப்படாமல் இருக்கான். கங்கை ஜலம் இப்பெல்லாம் இந்த பிளாஸ்டிக் பாக்கெட்ல வந்து இருப்பதுக்கு அதை கொண்டு வந்து உங்க அதுல இந்த தவளையில போட்டா அந்த ஜலத்தோட சேருமா? தவளையில ஜலம் இருக்கு, இங்க இந்த கங்கை ஜலம் பாக்கெட் அதுல போட்டாலும் தவளை ஜலத்துல ஒட்டுறதா? ஒட்டலையா? அதே மாதிரி ஜலத்துக்குள்ள இருந்தாலும் அந்த ஜலம் இந்த ஜலத்தோட எப்படி சம்பந்தப்படலையோ, உலகத்துல இருந்தாலும் அவர் அந்த உலகத்தோட இருக்கக்கூடியதான சுகதுக்கங்களோட சம்பந்தப்படாமல் தனியாக இருக்க, அங்கேதான் இருக்க, அவன் நடுவுல தான் இருக்க.
ஆனா சம்பந்தப்படாம இருக்கு. அதான் ஜீவன். சத்சங்கத்வே நிஸ்தங்கத்துவம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிశ్చల தத்துவம், நிశ్చல தத்துவே ஜீவன். இத பாத்து அதுக்கப்புறம் இந்த ஜீவன் முக்தின்னு நான் வந்து சொன்னேனே, அது ஞாதே தத்துவே கம்சாரா, தத்துவமானது ரெண்டு பிறகு இது மேல சம்சாரமே எதுவுமே. சம்சாரம்னா என்ன அர்த்தம்? சரதினா டு மூவ்னு, இங்கும் அங்க அலைஞ்சுட்டே இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே உங்களுக்கு, வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட 10 தடவை வெளியில போயிட்டு வரணும். அன்னைக்குதான் இங்க போகணும், அங்க போகணும், அது வரணும், இது வரணும், அது வாங்கணும், இது வாங்கணும். வேலை இல்லையே ஞாயிற்றுக்கிழமை, அன்னைக்குதான் நிறைய வேலை சார். வீடெல்லாம் சுத்தப்படுத்தலாம், அது பண்ணணும், இது பண்ணணும், ஏதோ இவனால சும்மா இருக்க முடியல. மனுஷனால நைகச்சு க்ஷணமபி ஜாது திஷ்டத்தை அகர்மக்களுக்கு, ஒரு வேலையும் செய்யாமல் இவனால இருக்க முடியல. இவன் தான் செய்யல சார், மீதி பேரையும் சும்மா விடறானா? விடுறது இல்லையே. அது பண்ணு இது பண்ணுன்னு நைங்கிறானே. இவன் அவனை விரட்டுறது, அவன் இவனை விரட்டுறது, இங்க போங்கிறது அங்கே போறது, ஒரே சத்தம், ஒரே. இந்த ஆக்டிவிட்டின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தல இந்த மனுஷனுக்கு. இந்த கர்மா, லௌகிக்க கர்மா, வைதிக கர்மா எல்லாமே தான். இங்க போறான், அங்கே போறான், அவளை பாக்குறான், ஒண்ணும் இல்லைன்னா போன்ல ஏதாவது பேசிட்டே இருக்கான். அவனுடைய மனசையும் கெடுக்கணும் பாருங்க. அவன் எங்கேயோ இருந்தானே, இப்படி நடந்தது, அப்படி நடந்தது, என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே. இதுக்குதான் சம்சாரம். சம்சாரம்னா என்ன? சர்ட் மூவ், இங்கேயும் அங்கேயும் மனச அலைய வச்சுட்டேன். இந்த மனச அலையிறது பார்த்தல, இதுதான் நிஜமான. அந்த சம்சாரம் எப்ப போயிடும்? ஞாதே தத்துவே கம்சாரா, தத்துவம் அறிந்த பிறகு இது மேல சம்சாரம் எது? ஏன்னா இத்தனை நாளா அலைஞ்சிட்டு இருக்கல, இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்கல, மனசு ஓடுறதே பொதிக்கிறது எதற்காக? சந்தோஷத்தை தேடிண்டு, ஆனந்தத்தை தேடிண்டு. எது இருந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேனோ அதற்காக அலைஞ்சுட்டு இருக்கு இல்லையா? அதனாலதானே பணத்துக்கு பின்னால போறா, அதனாலதானே பொருளுக்கு பின்னால போறா. அவன் என்ன, தன் மனசுக்கு சந்தோஷம் இருக்கணும், தன் மனசுக்கு சாந்தி இருக்கணும், இதற்காகத்தான் அலையறான். அந்த அலைச்சலானது நிஜமாக ஆனந்தம் கிடைச்சுடுத்துன்னா அப்புறம் கிடைக்குமா? அப்புறம் இருக்குமா? சைக்கிள் சாவியை எங்கேயோ வச்சுவிட்டு தேடோன்னு தேடுறேன், தேடிண்டே இருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஆச்சு, கிடைக்கலையே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. போய் சாவியை உடைச்சணும், கூட்ட உடைச்சணுமா, வேற சாவி போடணுமா, என்ன இல்ல இருக்கலாமா, தேடி பார்க்கலாமா, தேடிண்டே இருக்குமா. கோபம் வந்து ஆறுகறி, எங்க சைக்கிள் சாவி? நான் வெச்ச இடத்துல தேடணும். நிதானமா சொல்றதுமா, வெச்ச இடம் எங்க இருக்குன்னு நீங்க தானே வச்சு, எல்லாத்துக்கும் பதில் இருக்குன்னு. எங்க இருக்கோ அங்கே தேடுங்க, எங்க இருக்குன்னு தெரியலையே, வெச்ச இடத்துல இருக்கு, அது காலா முளைச்சு இருக்கு, அது போகாது, எங்கேயும் போகாத, வெச்ச இடத்துல தான் இருக்கும், தேடணும், அதான் தெரியல. இதான் இப்படியே அலைஞ்சு அலைஞ்சு கடைச்சு கொடுத்துன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் தேடுவானா? கிடைச்சிருந்த கிடைச்ச பிறகு தேடிட்டு இருப்போமா? அதே போல ஆனந்தத்தை தேடிட்டு இருக்கோம், ஆனந்தத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கோம். ஆனந்தம் கிடைச்சிடுது, பிரம்மானந்தம் கிடைச்சது, ஜீவன் முக்தி வந்தது. இனிமேல மறுபடியும் தேடுறடா. எங்க இருக்குன்னு தேடினேன், உலகத்துல இருக்குன்னு தேடினேன், உலகத்துல இல்ல. அதனால்தான் தேடினா கண்டுபிடிக்க முடியும். ஆனந்தத்தை உலகத்துல தேடினா லாபம் இல்லை. எத்திய சத்வஸ்யோனி கஷ்டியாம் தத் பரிமார்க்கதே அப்படின்னு அனுமார்த்த நகி பிரமதா நஷ்டா வேற எங்கேயோ முருகேஷு பரிசாரம். அனுமார் லங்கைக்கு போன சீத்தையை தேடிட்டு இருக்கார், வரிசையா தேடிட்டு வந்தார். ஸ்திரீகள்லாம் படுத்துட்டு தூங்குற இடத்துல போய் தேடினார். தேடின பிறகு அவருக்கு சந்தேகம் வந்துருக்கு, நான் பண்ணினது ரொம்ப தப்பு இல்லையா? பிரம்மச்சாரியா இருக்கிறோம், ஸ்திரீகள் படுத்துட்டு இருக்க இடத்துல போய் தேடப்படாது, அந்த இடத்த போய் பார்க்கப்படாது. நான் ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கேன், சதுரங்குளமாத்ரோபி நவசேஷஸ்தவித்யதே, ஒரு இடமும் விடாம தேடணும்னு எடுத்துட்டு எல்லா இடத்தையும் போய் தேடினேன், பெண்கள் இடத்துல தேடினேன். அப்புறம் எனக்கு சந்தேகம் வந்துட்டு, நான் பண்ணினது தப்போ, பெண்கள் தூங்குற இடத்துல போய் போகப்படாது அப்படின்னு. அப்புறம் பார்த்தார், நசக்கியா பிரமதா நட்டா மிருகேஷு பரிமார்க்கிதும்,
பெண்ணு காணலைன்னா பெண்ணு தேடணும்னா மான்குட்டியில கூட்டத்துல தேடி பிரயோஜனம் உண்டோ? எங்க தேடணும்? பெண்கள் இருக்கிறதுலாம் தேடணும். ஆகையால் தான் நான் தேடினேன். அப்ப இவன எஸ்ய தத்துவஸ்ய யோனிஹி தஸ்யாம் தத் பரிமார்க்கதே. எது எங்க இருக்கோ அதை அங்கே தேடணும். நமக்கு தெரியலையே. சுகம் ஆனந்தம் உலகத்துல இருக்குன்னு தேடினேன், காத்துல இருக்குன்னு தேடினேன், அழகுல இருக்குன்னு தேடினேன், பதவியில இருக்குன்னு தேடினேன். இவைகள்ல எங்கேயும் இல்லை. எங்க இருக்க சுகம்? மனசுல. அந்த மனசு எதை மறைச்சுன்னு இருக்கோ அந்த மனசு விழுந்துருச்சுன்னா அந்த ஆனந்தம் தானாது. ஆகையால் இந்த ஜீவன் முக்திங்கிறது கிடைச்ச பிறகு இனிமேல அதை பார்த்துட்டு இருப்பானே தவிர உலகத்துல பார்க்க மாட்டான். அதனால யாத்தே தத்துவே கஷ்டம் சாரா போன ஸ்லோகத்தினுடைய கண்டினியூஷன் வருது. ஜீவன் முக்தின்னு சொன்னா ஜீவன் முக்தி வந்த பிறகு என்னாச்சுன்னா இனிமேல சம்சாரம் இல்லை. ஏன்? ஞாதே தத்துவே தத்துவம் அறிஞ்சாச்சு, ஆயெல்லாம் சம்சாரம். அது எப்படி சார்? க்ஷணே வித்தே கப்பரிவாரா. அதுக்கு ஒரு உபமா சொல்ற, நமக்கு தெரியற மாதிரி. தத்துவம் வந்த பிறகு சம்சாரம் இல்ல. அதே போல காசு போன பிறகு பக்கத்துல மற்ற பந்துக்கள்லாம் இல்லைன்ட்டு. இது நமக்கு நல்லா தெரியும். நிறைய காசு உங்கள்கிட்ட இருந்தா அவ ஏதோ ஒரு பந்துத்தை சொல்லி இவரு ஓர் படிக்க சம்பந்தி, அவருக்கு ஏதோ ஒரு சம்பந்தி, ஏதோ ஒண்ணு சொல்றது நமக்கு புரியவே புரியாது. ஒண்ணு விட்டா அண்ணா பிள்ளை, ஒண்ணுதான் விட்டாச்சா, இது வேற அண்ணா பிள்ளை. இதை விட கிளீனா இங்கிலீஷ் கசன் பிரதர் கசன் சிஸ்டர். கசன்னா என்னதுன்னு அர்த்தம் புரியல எனக்கு. எல்லாரையும் அப்படியே சொல்றேன் சார். விவகாரம் முழுக்க இப்படியே அப்படியே ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருக்கா. விவகாரம் என்ன ஆயிடுச்சுன்னு இவெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா அப்பப்ப வந்து பாக்குறா, சௌக்கியமா என்ன ஏது விசாரிக்கிறா. ஏன்னா அவ விசாரிக்கிறது உங்களை இல்ல, உங்கள்கிட்ட இருக்கிற காசை. அது இருக்கா பாக்க. உங்கள்கிட்ட நிறைய இருந்ததுன்னு வச்சுங்களேன், உங்களை சுத்தி சுத்தி ஒரு சமயத்துக்கு உபயோகப்படுத்த. உங்களாக ஒரு கல்யாணமோ ஏதோ ஒரு காரியக்கிரமோ வந்ததுன்னு வச்சுங்களேன், அவளை கூப்பிட்டு வந்து ஓதி விடுவா. லாபம் தானே? அந்த காசு உங்கள்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சுடுதுன்னு வச்சுங்களேன், இனிமேல் உங்களால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க அவளுக்கு பணிவிடையும் பண்ண மாட்டேன், காசும் கொடுக்க மாட்டேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஆகையால் உங்களோட லாபம் இல்லைன்னு தானா விட்டு போயிடுவான். அதனால லோகத்துல பணக்காரனா இருக்கிற பரியந்தம் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதே போலயே பந்துக்கள். இந்த பந்து வர்க்கம் எல்லாமே உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது உங்களுடைய பணத்துக்காக நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த காசு போயிடுது, அது எப்ப வரும் எப்ப போகும் யாரும் சொல்ல முடியாது. மகாலட்சுமி மாதாவுக்கு சஞ்சலான்னு ஒரு இடத்துல இருக்க மாட்டேன், இருந்துட்டே இருப்பா, நினைச்சா போயிடுவேன். என்ன பண்றது? மகாவிஷ்ணுக்கு அப்படி ஒரு விவகாரம். உலகத்துல எல்லோரும் சௌக்கியமா இருக்கான்னு நினைக்கிறது. ஏகா பாரியா பிரகிருதி முகரா. மகாவிஷ்ணு 2 கல்யாணம் பண்ணிட்டார். ஒண்ணு பூதேவி, கல்லாட்டம் இருக்க போட்ட இடத்துல அழுது. ஆசைறதே கிடையாது, பேசுறது கிடையாது, ஒரு முகபாவனை கிடையாது. நம்ம பேச அப்படியே ஏகா பாரியா பிரகிருதி முகரா சஞ்சலா ராத்விதீயா. 2வது ராத்திரி மகாவிஷ்ணு எப்ப பார்த்தாலும் ஆசை இல்ல. எங்க என்ன அவாத்துக்கு போயிருக்கா, இவாத்துக்கு போயிருக்கா, இங்க என்ன பண்றது? இப்படி சிரமம். சரி, பசங்களாவது எப்படி இருக்க? ஏகோ விருத்தா, ஒருத்தர் ரொம்ப வயசானவர், உலகத்தெல்லாம் படைச்சுண்டு எப்ப பார்த்தாலும் பிஸி. டெலிபோன் ஏண்டா பண்ணல? பிஸியா இருக்க. நீங்க டெலிபோன் பண்ணாலும் பேசுறது இல்ல. என்னடா உலகத்தை படைக்கிற காரியம். மகாவிஷ்ணுக்கு பெரிய புள்ள இருக்காரு பார்த்தீங்களா? யார? பிரம்மதேவன். எப்ப பார்த்தாலும் பிஸி, காலமே பிஸி, சாயங்காலம் பிஸி, ராத்திரி பிஸி பண்ணிட்டே இருக்காரு உலகத்தை சொல்லுது. இன்னொரு பையன் என்னன்னா துர்நிர்வாரா, அவர் அடக்க முடியல மகாவிஷ்ணுவா. யார் தெரியும்னா பிரத்யும்னன். அவர் மன்மதனுடைய அம்சம். அவர் யார பார்த்தாலும் எந்த பெண்ணை பார்த்தாலும் அவரை லவ் பண்றார். இப்படி விவகாரம் சுத்தி சுத்தி அவள் பிரகிருதி முகரா. என்ன அடுத்த தாரபூதோ முராரி, என்ன கட்டையா ஆயிட்டாராம். கடைசியில என்ன ஆச்சுன்னா
பதரி கஷேத்திரத்தை போனேன்னா அத்தி மரத்தினால்தான் விக்கிரகம். ஏன் சுவாமி கட்டை ஆயிட்டல் என் வாழ்க்கை எப்படி இருக்கு? அதனால உங்களுக்கு ஒருத்தருக்குத்தான் கஷ்டம் நினைக்காதீங்க. வாழ்க்கையில எல்லோருக்கும் கஷ்டம் தான் இருக்கு. ஆனா எங்க இருக்க விவகாரம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, காசு இருக்க தொட்டு உங்களை மரியாதை பண்ற, காசு இருக்க தொட்டு ஜனங்கள் உங்களை சுத்தி சுத்தி வர, அந்த காசு உங்க இடத்துல போயிடுதுன்னு வச்சுங்களேன், உங்க பக்கத்திலேயே திரும்பி பார்க்க மாட்டான். நீங்களா போய் என்ன சார் சௌக்கியமா இருக்கேன்னா இருக்கேன் அப்படின்னு போயிடுவா. அவ்வளவுதான், பேசப்பட மாட்டான், குட் மார்னிங் சொல்ல மாட்டான். சார் என்ன பண்றது, போனே வராது அவத்துல. நீங்க போன் பண்ணாலும் டெம்பரரி டிஸ்கனெக்டட், டிஸ்கனெக்டட் போச்சோன்னு அது டெம்பரரி டிஸ்கனெக்ட், நாலு கணக்கு கொடுக்க போறல என்னமோ பண்ணிட்டு இருக்க ஜனங்கள் முழுக்க. அப்ப விவகாரம் என்ன? விவகாரம் என்ன? உங்கள்கிட்ட காசு ஸ்ரீனே வித்தே கப்பரிவார, காசு இல்லைன்னா பரிவாரம் இல்லை. அதே மாதிரி அஜானம் இல்லைன்னா சம்சாரம் இல்லை. எப்படி காசு இல்லைன்னா பரிவாரம் இல்லையோ, அதே விதமாக அஜானம் உங்கள்கிட்ட இல்லைன்னா சம்சாரம் இல்லை. அஜானம் இருந்தா தான் சம்சாரம். அஜானம் இருந்தாதான் ஆனந்தத்துக்காக தேடுவேன். ஞானம் வந்துருதுன்னா ஆனந்தம் வந்தாச்சு, இனிமேல ஏன் தேடுறேன்? ஸ்ரீனே வித்தே கப்பரிவாரா, இது ஒண்ணுதானே சார், வேற இல்லையா? பயசிகதே கக்காம விகாரா சுஷ்கே நீரே கக்கா சாரா. இதே மாதிரியே லோகத்தில் நிறைய இருக்கப்பா, நீ பாரு. வயசுகதே கக்காம விகாரா, மனுஷனுக்கு காம விகாரங்கள்லாம் எப்படின்னு உடம்புல திமிரு இருக்கிற பரியன். திமிருன்னு சொன்னா டாக்டர் கொலஸ்ட்ரால்ங்கிறான். எங்க சாஸ்திரங்கள்ல திமிருன்னா மனசுல அது வேணும் இது வேணுங்கிற எண்ணம். ஸ்திரீ விஷயமான ஆசையோ, ஸ்திரீகளுக்கு புருஷ விஷயமான ஆசையோ, காம விகாரம் எப்ப வரும்? வயசு இருந்தா. அந்த வயசு போயிடுதுன்னு வச்சுங்களேன், ஒரு 50 வயசு ஆயிடுதுன்னு வச்சுங்களேன், குறைஞ்சே வருது. அதுக்கப்புறம் ஒன்னும் இவனால பண்ண முடியல. அதனால வயசுகதே கக்காம விகாரா சுஷ்கே நீரே கக்கா சாரா. இதே போலயே ஏரி இருக்கு, குளம் இருக்கு, அவையில ஜலமே இல்ல ஒரு 2 வருஷம்னு வச்சுங்களேன், அப்ப அதுக்கு பேரு ஏரின்னு பேரு உண்டா? அங்க என்ன பண்ணிவிடுவான்னு, பிளாட் வித்து பெரிய பில்டிங் கட்டிவிடும், 70 அந்தஸ்து பில்டிங் கட்டிடுவோம். அவ்வளவுதான் கிருஷ்ணாபுரம். இனிமேல ஜலம் வந்தா ஃபர்ஸ்ட் ஃபிளோர் வரைக்கும் வந்திருக்கு, செகண்ட் ஃபிளோர் வரைக்கும் சொல்லணுமே தவிர இனிமேல் ஏரி கிடையாது. ஒரு ஏரி இல்ல 2 ஏரினா, அது ஏதோ ஒரு இடத்துல இருக்கான், 2 ஏரி இருக்கான் விவகாரம் முழுக்க. என்னடா ஜலம் இருக்கிற பரியந்தம் தான் சார் அதுக்கு மரியாதை, அது கௌரவம். எப்ப ஜலம் இல்லையோ அப்ப அதுக்கு ஏரின்னு பேரா? இடம் தானே பேரு. ஜலம் இல்லைன்னா ஏரி இல்ல, வயசு இல்லைன்னா காமவிகாரம் இல்ல, காசு இல்லைன்னா பந்துக்கள் இல்ல, அஜானம் இல்லைன்னா சம்சாரம் இல்ல. ஆகையால் இதெல்லாம் தெரியறதோ இல்லையா? அப்ப அஜானத்தை போக்கடிக்கோ. அஜானத்தை எப்படி சார் போக்கடிக்கிறது? ஞானத்தை வரவழைச்சுங்கோ. ஞானம் வரவழைக்கிறது எப்படின்னு, அது நிச்சல தத்துவம் வரணும். இப்படி நிர்மோகத்துவத்தினால் வரும். அது நிச்சங்கத்தினால, நிச்சங்கமானது சத்சங்கத்தினால வரவழி. கடைசியில் எங்க நல்லவரோட பழகத்தை வச்சுங்கோ. கடைசியில் இந்த ஸ்லோகம் எங்க போய் ஒட்டுறது? அந்த சத்சங்கத்தை நான் எப்படி, யார் சத்து யார் அசத்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. கடைசியில் இதெல்லாம் சின்ன வயசுலயே பண்ண. வயசானவரை என்ன சங்கம் உங்களுக்கு இருக்கு பாரு, யாரும் உங்களோட சேர மாட்டா. என்ன மாத்த போய் வாங்கிட்டு வா, அது போய் வாங்கிட்டு வா, நீங்க கேட்பா. அதுக்காக வயசானவர்கிட்ட யாரும் போறதில்லை. வயசாயிருச்சுன்னா உங்க பேரன் பேத்தியே கிட்ட வரல, மீதி பேர் வர போறாளா? அதனால இது எப்ப பண்ணணும்னு சின்ன வயசுலயே ஆரம்பிக்கணும். அதனால சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷசி துப்ரீங்கர பஜ கோவிந்தம் சொல்லி. இப்ப அடுத்த ஸ்லோகமாச்சு. வயசிகதே கக்காம விகாரா சுஷ்கே நீரே கக்காரா க்ஷிணே விச்சே கப்பரிவாரா ஞாதே தத்வே கம்சாரா. அச்சா, இது சாதாரணமா இருக்கக்கூடியதான நிலைய சொன்ன. ஆனா ஜனங்கள் வாழற காலத்துல அவ எப்படி இருக்கா, அவ எதை உண்மைன்னு நினைச்சுட்டு இருக்கா, அத பத்தி. மனுஷனுக்கு எவ்வளவு படிச்சாலும் சில விஷயத்துல
அவனுக்கு அறிவே வரமாட்டேன். படிச்சிருக்கான், ஆனா அதை அவன் அமுல்படுத்த முடியலை. அந்த ஒரு துன்பத்தை சொல்றான். இந்த ருக்வேதத்துல இந்த சூதாடுறத பத்தி சொல்லியிருக்கான். அந்த சூதாடுறான் இருக்கானே, அவனுடைய மனசுல ரொம்ப கவலை இருக்கு. இந்த சூதாட்டத்தை விட்டுணும்னு நினைக்கிறான், ஆனா அவனால விட முடியல. யாராவது ஒருத்தர் கூப்பிட்டானேயானால் ஓடி போறது மனசு, அவனால இருக்க முடியல. அங்க போகணும், சூதாடணும் நினைக்க. ஆனா அவனுக்கு தெரிகிறது, ஆடிட்டு இருக்கிறப்ப தெரிகிறது, ஆடுறதுக்கு முன்னாலையும் தெரிகிறது, பின்னாலையும் தெரிகிறது நான் வந்ததுன்னு. ரொம்ப படிச்சவா தர்மராஜா சூதாட்டம் விட்டு ராஜ்யத்தை விட்டார். நலச்சக்கரவர்த்தி சூதாட்டத்தினால ராஜ்யத்தை விட்டான். இவாள்லாம் சாஸ்திரம் வாசிச்சவா. அது மட்டும் இல்ல, உலகத்துல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவா, கஷ்டங்களும் அனுபவிச்சவா. அவ அப்படி பண்ணலாமோ? இல்ல சார், அந்த சூதாட்டம் மட்டும் வந்துருத்தையானால், அந்த பேட் ஹேபிட் வந்துருத்தையானால் அதை தாண்டி வர்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரியே மனுஷாளுக்கு சிலது சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது சார், தெரிஞ்சுட்டாலும் அவனும் அமல்படுத்த மாட்டேங்கிறானே. அதை பத்தி சொல்ற மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் கால சர்வம் மாயாமயமிதமகிலம் ஹித்வா பிரம்மபதம் த்வம் பிரவிஜ விதித்வா மா குரு தன ஜன யௌவன கர்வம். என்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு மட்டும் கர்வத்தோட இருக்கா. ரொம்ப பேருக்கு தெரிகிறது, ஆனாலும் அந்த கர்வம் மட்டும் விடல. என்கிட்ட காசு இருக்கு சார், நான் எதையாவது பண்ணுவேன், எதை பண்ணினாலும் தப்பிச்சுப்பேங்கிறான். நேரவே சொல்றேன், காசு இருக்குன்னு நான் எதையும் பண்ணலாம். காசு இல்லாதவன்னா கவலை பண்ணலாம், நான் எதையும் பண்ணுவேன். தப்பு தட்ட காரியமும் பண்ணுவேன், அந்த காசுனால போலீஸ் ஆக்ஷனும் வராம தப்பிச்சுப்பேன். எந்த லெவலுக்கு போனாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மனுஷனுக்கு வீக்னஸ் இருக்கும், அதை பிடிச்சோன்னா நான் வெளியில வந்துடுவேன். இந்த காசு இருக்கு பார்த்தா மனுஷனா ஆட்டி வைக்க. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், காசுங்கிறது மனுஷனுக்கு சத்ரு. அதுக்காக காசே வேண்டாம் சொல்றா, எல்லா காசையும் குப்பையில போட்டுருவாடா, வாழ முடியாது. அதனால என்ன வச்சுக்கணும், காசு எவ்வளவு இருக்கோ அந்த காசுல நமக்கு எவ்வளவு வேணுமோ வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி தானம் பண்ணிட்டே இருக்கணும். காசு தானம் பண்ணாம வச்சுன்றதுன்னா ஒண்ணு திருடன் எடுத்துன்னு போயிடுவான், இல்ல இன்கம் டாக்ஸ் காரன் எடுத்துன்னு போயிடுவான். இந்த ரெண்டுல ஒரு வழிதான். இல்ல டாக்டர் வியாதி வந்து அங்கே வழி. காசுக்கு வழி 3 வழிதான். அதுக்காக என்ன பண்ணணும், காசு இருக்கிறக்காக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வச்சுட்டு மீதியை கொடுத்துருங்க, தானம் பண்ணுங்க. சார் தானமும் பண்ணிட்டு எவ்வளவு வச்சோம்னா அதுக்கப்புறம் வியாதி வந்தது, நான் என்ன பண்றது? காசு இருந்தா மட்டும் வியாதி போகுமா? நீங்க நினைக்கிற காசுனால அது போகுது, அதெல்லாம் ஒன்னும் போகாது. உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னாலும் ஏதோ ஒருத்தர் வந்து மருந்து கொடுப்பாரு, தானா போயிடும். அதனால அனாவசியமாக காசு மேல ஒரு கர்வம் வச்சுக்க வேண்டாம். இருக்கட்டும் காசு கொஞ்சம், ஆனா அந்த காசு தான் தெய்வம், காசை தவிர காசுனால எல்லா காரியமும் நான் பண்ணுவேன் எனக்குரியதான எண்ணம் மனுஷனுக்கு இருக்க பட்சல அந்த எண்ணம் இருக்கப்படாது. அதோட மட்டுமல்ல, நம்மகிட்ட எவ்வளவு இருக்கோ, நமக்கு எவ்வளவு வேணுமோ அதை வச்சுட்டு மீறி எல்லாம் அப்பப்ப சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் கொடுத்துட்டே இருக்கணும். அது போக போக நமக்கு சந்தோஷம் வரும். காசு வச்சுட்டு இருக்கிறத விட காசை கொடுக்கறதுனால உங்களுக்கு சந்தோஷம், அது அனுபவிச்சுதான் பார்த்தா தான் தெரியும். நல்ல காரியத்துக்கு விநியோகம் பண்ணுங்க, கோவிலுக்கு கொடுங்க, பகவானுக்கு கொடுங்க, 10 பேருக்கு ஆகாரத்துக்கு கொடுங்க, பப்ளிக் சர்வீஸ் பண்ணுங்க. யார் வேண்டாம்னு சொல்லுது? உங்களோட ஏழை ஜனங்கள் இருக்காளே அவளுக்கு கொடுங்க. தேயம் தீன ஜனாயட்ட வித்தம் மேல வரப்போகுது. காசு இருந்ததையானால் நம்மகிட்ட குறைச்சலாக யாருக்கு இருக்கோ, நம்மளை விட குறைச்சலான ஸ்டேட்டஸ்ல இருக்காளோ அவளுக்கு கொடுக்கணும். அதை தானம் பண்றதுனால உங்களுக்கு ஏதோ புண்ணியம் வருதுன்னு சில பேர் சொல்றா. புண்ணியம்ங்கிறது இன்சிடென்டல். நிஜமா வரக்கூடாது என்னன்னா, இது எனதில்லை எனக்கூடியதான எண்ணம். அதான் ரொம்ப இது எனது எனதுன்னு ஒரு எண்ணத்தை வச்சுக்கிறேன். அஸ்மாசமே விருத்திகாசமே காலம் மண்ணை கொடு, கல்ல கொடு, கோதுமாஷ்டமே மசூராஷ்டமே. இந்த மைசூர் பாக்கு ரொம்ப நாளா இருக்கும், அதுல மசூராஷ்டமே இப்படி எல்லாம் கேட்டு இருக்க. காலம் பிறகு பகவான அது வேணும் இது வேணும்னு கேட்டு இருக்க. இது வேணும் வேணும் எனது எனதுங்கிற எண்ணம் உங்க மனசை விட்டு போகணும்.
இந்த உலகத்துல உங்களதுங்கிறது ஒண்ணும் இல்லை. இது எப்படி வரும்? தானத்தினால வரும். அந்த தானமானது கொடுங்கன்னு கொடுக்க மாட்டேன். ஏன்னா எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு ஒரு எண்ணம் தானே உங்கள்கிட்ட இருக்க. மனுஷனிட எது இருந்தாலும் எனக்கு வேணும் எனக்கு வேணும். ஃப்ரீயா கொடுக்கறான்னு சொன்னா அதை போய் கேட்கறான். எதுக்காக இதெல்லாம்? நம்மகிட்ட இருக்கிற குப்பை போறாத மனசுல இருந்து எல்லாத்தையும் தள்ளி விடணும்னு வச்சுக்காம அது வேணும் இது வேணும்னு வாங்கி சேர்த்து வச்சுக்கிறடா. எல்லாருக்கும் யாருக்கு இல்லையோ அதை கொடுத்துட்டு நீங்க சந்தோஷமா ஆனந்தமாக இருக்கணும். அந்த கொடுக்கக்கூடியதான புத்தியானது உங்களுக்கு எனது எனக்கூடியதான எண்ணத்தை போக்கடிக்க. அதனாலதான் தானம் பண்ணணும்னு சொல்லிருக்க. எல்லா சந்தர்ப்பத்திலையும் தானம் உண்டு. குழந்தை பிறந்தா தானம், ஜாதகர்மாவில தானங்கள், உபநயனத்துல தானங்கள், விவாகத்துல தானங்கள், அதே போலயே மரணானந்தரம் அப்பவும் தானங்கள். சோடத்தை தானங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான். ஏன் சுவாமின்னு? நம்மகிட்ட இருக்கிற பொருள் 10 பேருக்கு போகணும், பரவணும், எல்லோரும் சௌக்கியமா. எல்லோரும் சௌக்கியமா இருக்கிறது இல்லாம உங்க மனசுல எனது எனது அகம் மமா எனக்கூடியதான எண்ணமானது உங்களை விட்டு போகணும். அதை போகிறதுக்காக தானம் மட்டும் சொல்ல, யஜ்ஞமும் ஹோமமும் பண்ணியிருக்காங்க. யஜ்ஞம் தேவதைக்காக திரவியத்தை தானம் பண்றது, பால் பகவானுக்கு ஹோமத்தில் விடுறது, தயிரை விடுறது. இது இருக்க விட்டுட்டு அவன் வேற சொல்றான், அக்னையே இதம் நமமா சூர்யாய இதம் நமமா அப்படின்னு. இது உனக்கு, எனது இல்லை, நான் என் மேல இதை கிளைம் பண்ண மாட்டேன். எதுக்குன்னு இந்த மமத்துவ புத்தி போகும். ஹோமத்திலையும் யாகத்திலையும் தானத்திலையும் இது சொன்னதான பெரியோர்களுடைய அபிப்பிராயம் என்ன? நான் நான் எனது எனது எனக்குடையதான எண்ணம் விட்டு உன்னை போகணும்பா, உனது ஒன்றும் இல்லை. முன்னாலேயே பார்த்தோம், இந்த சரீரம் கூட நமது இல்ல. அக்னி பகவான் மரணானந்தரம் எனதுங்கிற, அம்மா நான் பேச அதனால எனதுங்கிற, எங்க ஆத்துக்காரர் ராயல் எனதுங்கிற ஆத்துக்காரி, எங்கப்பா அதனால எனதுங்கிறான் பையன். காசு கொடுக்கற பையன் தான். காசு போச்சுன்னா அப்புறம் ஒண்ணும் கிடையாது. அப்படி லோகத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்குமோ விவகாரம் முழுக்க. அப்ப இந்த சரீரம் நமதல்ல, புலன்கள் நமதல்ல, பிராணம் நமதல்ல. எது உங்களது? உங்களதுன்னு ஒண்ணு இல்ல, நீங்க தான் ஆத்மதம். இந்த தத்துவம் புரியறதுக்காகத்தான் தானத்தை சொல்லியிருக்க. ஆகையால் காசு எங்கிட்ட இருக்குன்னு ஒரு கர்வம் வேண்டாம் உங்களுக்கு. மா குரு தன, அதுக்கப்புறம் ஜன ஆள்கட்ட இருக்கு சார். அதெல்லாம் இப்ப நமக்கு தெரியல. ஏன்னா இந்த கிராமாந்தருடைய வாழ்க்கையை விட்டு விட்டு நம்ம இந்த டவுன் வாழ்க்கைக்கு வந்துட்டோம். நம்ம தனித்தனியாகத்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பக்கத்தாத்துல உங்க பிளாட்ல, மேல் பிளாட்ல இருக்கால, போஸ்ட்மேன் வந்து கேட்கிற, இந்த பேர்ல இருக்காது, எனக்கு தெரியாதுங்கிற. சார் இந்த பிளாட் தான் சார் போடும். ஆமா, ஏன் இந்த பிளாட்ல 72 கொடுத்தோம் இருக்கு, எல்லா பேரும் எனக்கு தெரியுமாங்கிற. இது கிராமாந்தரத்துல கேட்ட பாருங்க, பின்னி விடுவோம். அந்த கிராமத்துல யார் யார் இருக்கா, எத்தனை பேர், அவத்துக்கு யாரு பந்துக்கள் வந்திருக்கா, அவளுடைய பேரெல்லாம் தெரியும். அது கிராமத்தினுடைய வாழ்க்கை. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, பக்கத்து பிளாட்ல என்ன நடக்கிறதுன்னு தெரியும். ராத்திரி வேலை திருடன் வந்து எல்லாத்தையும் எடுக்கணும் போனாலும் நமதில்ல கடமுன்னு இருக்கானே தவிர கவனிச்சுக்கிறது. ஏன்னா தனித்தனி யூனிட் ஆயிடுது விவகாரம் முழுக்க. கிராமத்துல அப்படி இல்லையே. ஏதாவது ஒண்ணு நடந்தா, ஒருத்தராத்திரம் நடந்தா எல்லோரும் ஒன்னா கூடி விடுவாங்க. அந்த அக்ரஹார மனுக்கள்ல அந்த பக்கத்துல இந்த பக்கம் குடிக்குதானே, எல்லா ஜனங்களும் ஒன்னா வந்துருவா. அப்படி ஒரு கட்டு இருந்து. அதனால ஜனங்கள்ல என்னன்னு சொல்றக்கா, எனக்கு பின்னால மனுஷன் இருக்கா, என்ன ஒண்ணும் யாரும் பண்ண முடியாது எனக்கூடியதான கர்வமும் இருக்கு. ஜமீன்தார் இருந்தாலே, பணக்காரால் இருந்தாலும் அவளுக்கு இந்த கர்வம் உண்டு. நமக்கு பின்னால 1000 பேர் இருக்கா. இப்ப எல்லாம் ஓட்டுல என்ன பண்றா தெரியுமா, நான் எனக்கு பின்னால இத்தனை ஓட்டு இருக்குதாங்கிறான். ஒவ்வொரு எம்எல்ஏ என்ன பண்றான், எனக்கு இவ்வளவு ஓட்டு இருக்குங்கிறான். இன்சிடென்ட் இப்படி பேசுறாங்கிறான். விவகாரம் எனக்கு பின்னால ஆள் இருக்காங்க சார். இந்த ஆள் அந்த பக்கம் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியாது. எல்லாம் உங்ககிட்ட எதுக்காக இருக்கா தெரியுமா, நான் கக்கா தாரா, உங்ககிட்ட காசு இருக்கு. உங்களை அண்டி இருந்தா காசு வரும், புகழ் வரும், வேற ஏதாவது பதவி வருங்கிற உங்களோட சேர்ந்து இருக்கானே தவிர, உங்களுக்கு பதவி போச்சுன்னா அடுத்த நாள் இந்த ஜனங்கள்ல எங்க போகணுமோ அங்கே போயிட்டாங்க. அதனால ஜனங்களை பத்தி ஒரு விசேஷமா நினைக்காதீங்க. இத்தனை பேர் நம்ம பின்னால இருக்கான்னு கர்வம் வேண்டாமா. பொரு தன ஜன. இதை விட இன்னொன்னு, யவ்வன கர்வம். உடம்புல சக்தி இருக்கு,
யௌவனமா இருக்கிற சந்தர்ப்பத்தில் எப்படின்னு உடம்புல சக்தி. எந்த காரியம் நீங்க ஹெல்ப் பண்ணலன்னா நானே பண்ணிப்பேன். என்ன நீங்க பண்றது? என் காரியம் என்னால பண்ண முடியாது. ஏதோ வந்து பண்றேங்கிறது பண்ணுங்க, அவ்வளவுதான். அதுவே வேற நானே பண்ண முடியும், என்னால எல்லாம் பண்ண முடியும், நான் எதையும் சாதிப்பேன் அப்படின்னு இந்த உடம்புல திமிரு இருக்கு பார்த்தீங்களா? இது என்ன சுவாமின்னா அத பத்தி நினைக்காதீங்க, அதுவும் தப்பு. ஏன் ஏன் வேண்டாங்கிற? ஹரஷினிமே கால சர்வம். இந்த காலம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, டைம்னு, அது வெகு சீக்கிரமாக இவைகளை எல்லாத்தையும் அழிச்சு விடும். பணம் இருக்கு, பணம் ஒரு மனுஷனுக்கு வரதுன்னா எப்படி வருது? அது வரக்கூடிய வழி நமக்கு தெரியாது. பகவத் அனுகிரகம் இருந்தா தான் வரும். பகவத் சங்கல்பம் இருக்கணும், அப்பதான் வரும். அந்த பகவான் நினைச்சாரையானால் உங்களுக்கு பணம் எப்படி வேணும்? கூரையை பிச்சுண்டு கொடுத்தும், எங்க இடத்துல கூரை இல்ல சார், சிமெண்ட் பில்டிங் ஜன்னல் வழியா விழும், அது என்ன கேட்காது. பகவான் நினைச்சா எந்த காரியமும். தேங்காய் இருக்கு, தென்னை மரம் இருக்கு, கீழே ஜலத்தை விடுறதே கிடையாது தென்னை மரத்துக்கு. அது பாட்டுக்கு அது எங்க இருந்தோ எழுதுக்கிறது. ஆனா தீர்த்தம் எந்த அளவுக்கு போறது, அவ்வளவு ஹைட்டுக்கு போறது எப்படி சார் போச்சு? பணம் வர சந்தர்ப்பம் இருந்தா பகவத் அனுகிரகம் சங்கல்பம் இருக்குமே, ஆனால் தேங்காயில ஜலம் வரா போல அழகா அந்த அளவுக்கு வரும். நீங்க எங்க இருந்தாலும் உங்களை தேடி வரும். அதே போலயே காசு போக வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு பாருங்க. யானை சாப்பிட்டா வெளாம்பழம் மாதிரி. யானை என்ன பண்ணும்? வெளாம்பழத்தை சாப்பிடுறது, அது உடைச்சு சாப்பிடாது. நாமெல்லாம் வேளாம்பழத்தை உடைச்சு அதுக்குள்ள இதெல்லாம் எடுத்து, அது வந்து பழமா இருந்ததுன்னா வெள்ளத்தை போட்டு சாப்பிடுறது, இல்லைன்னா பச்சடி பண்ணிட்டு சாப்பிடுறேன். யானை யார் அதுக்கெல்லாம் பச்சடி பண்ணி கொடுக்குறேன்? வெள்ளாம்பழம் கொடுத்தா அப்படியே அடுத்த நாள் என்ன அப்படியே வெளியில வரும். வெளியில வந்த பிறகு என்னடா உடைச்சு பார்த்தா உள்ள பால் பொண்ணு இருக்காது, எல்லாம் கிளீனா நீட்டா இருக்கும். எப்படி சார்? அது யானை என்ன கேட்கணும்? என்ன கேட்டாங்க? யானையினுடைய சொல்லும் காசு வரக்கூடியதான சந்தர்ப்பம் வறுமையானால் தென்னை மரத்துல தேங்காய்க்குள்ள ஜலமானது எப்படி இளநீருக்குள்ள ஜலம் வந்திருக்கோ அப்படி வரும். அதே போல காசு போகக்கூடியதான சூழ்நிலை வந்ததையானால் நமக்கு தெரியாமல் யானை சாப்பிட்ட உட்கொண்ட வெளாம்பழம் மாதிரி போயிடும். தெரியாது, நாம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம். என்னைக்கோ ஏதோ 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வச்சிருந்தான், அது அப்படியே இருக்கு. அது இப்ப 1 லட்சம் தானே, நாளைக்கு கட்டிக்கலாம், இப்ப என்ன இன்னொரு தரம் கட்டிக்கலாம் அப்படின்னு விட்டா. ஒரு 40 வருஷம் ஆச்சு, நோட்டீஸ் வருது. என்னடா ஆச்சுன்னு, நீங்க ஒரே தரம் இப்ப 4 கோடி கட்டணும். எங்கேயாவது நான் கட்டவே இல்லை, வாங்கவே இல்லையே, இதோ பாரு கட்டுன்னு ரசத்தை கட்டணும். ஆமா கட்டணும். அது வந்து வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி போய் இந்த தெரியாம இந்த கிரெடிட் கார்டுல கிரெடிட் வாங்குறான் பார்த்து, இது வாங்காம இருக்கிறதுக்கு க்ஷேமம். உங்கள்கிட்ட காசு இருக்கிற காலத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? காசை கொடுத்து வாங்கினா அப்ப மனசுக்கு தெரியும், 4000 ரூபாய் கொடுத்து வாங்கணுமா 100 தரம் சொல்லுவான். இப்பதான் 4000 கண்ணுக்கு தெரியலையே, கார்டு தான் தெரியுது. ஒரு கிழி கிழிக்கிறான், ஒரு சத்தம் வருது, ஏதோ 4 டைப் பண்ற ஒரு கையெழுத்து போட்டு வந்துட்டான். இத கட்டலாம் நினைச்சான், அடுத்த மாசம் கட்ட முடியல, அதுக்கு அடுத்த மாசம் விட்டான். என்னடா ஆச்சுன்னு, அதுக்கப்புறம் அவன் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் போடுறான்னு தெரியுமோ? நான் 18% இன்ட்ரெஸ்ட் போடுறான். உங்களுக்கு நீங்க பேங்க்ல போட்டா 4% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, சேவிங்ஸ் பேங்க்ல. அவன் பாட்டுக்கு 18 நிர்தாட்சியமா கட்டுறான். அந்த மேனேஜர் ஏதோ உங்களுக்கு ரொம்ப வேண்டிய நாட்டு சார், அது கட்டிடுங்க சார், 18% இன்ட்ரெஸ்ட் சார், என்ன பண்றது? நிறைய குறையறதானே, குறைக்கிறதானே, நீங்க முடியாது. நமக்கு தெரியாமலேயே காசு போயிடும். அதனால ருணக்ஷேன விசேஷம் வச்சுக்கப்படாது, நெருப்பு சேஷம் அக்னி சேஷம் வச்சுக்கப்படாது மனுஷர்களுக்கு. இதெல்லாம் சத்ரு சேஷம் வச்சுக்கப்படாதுன்னு சொல்லலாம். இப்பதான் நம்ம கடன் வாங்கறது தானே நமக்கு ரொம்ப இஷ்டமா போயிடுது. அதனால என்ன ஆச்சுன்னு, இந்த காசு ஆனது எப்ப வரும் எப்ப போகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால காசுல ஒரு தைரியம் வச்சு, காசு என்ன காப்பாற்றும் வச்சுக்காதீங்க. ஒரே சமயத்துல போயிடலாம். யாராவது ஒரு மொட்டக்கடை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டானே ஆனால் காசும் போயிடும், தூக்கமும் போயிடும். ஞாபகம். அவன் கேட்கறான், 30 வருஷத்துக்கு முன்னால இதை வாங்கினே ரசீது கேட்கிறான். நீங்க தங்கத்தை வாங்கினீங்களா 30 வருஷத்துக்கு முன்னால? அது ரசீது, இதெல்லாம் வச்சுக்கிறேன்னா. ஆனா இன்னைக்கு வாங்கினதே நான் ரசீது வாங்கலப்பா. அவன் ஏதோ எஸ்டிமேட் சீட்டை கிடைக்கும், அது போதும். ரசீது போட்டோம்னா வேண்டாம் வேண்டாம், ஏன்னா டாக்ஸ் போகுமே. இப்படித்தானே மனுஷன் வாழறான்.
ஏண்டாப்பா நான் வாங்கினது ஒழுங்கா வரைக்கட்டுமே கிடையாது, ஒரு ஸ்லிப் வச்சிருக்கான், அவனே அதான் என்கரேஜ் பண்றான், இவனும் வாங்குறான். விவகாரம் என்னடா, அவன் இன்கம் டேக்ஸ்காரன் இதெல்லாம் என்னென்ன வாங்கியிருக்கோ இதுக்கெல்லாம் எப்ப வாங்கினேன், எந்த தேதியில வாங்கினேன், எவ்வளவு வாங்கினேன், காசு ஏது, 30 வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு இந்த காசு எப்படி வாங்கினேன்னு உங்களுக்கு தெரியுமோ? அவனுக்கே தெரியாது சார். இன்கம் டேக்ஸ் காரன் வாங்கினா அவன் ஆத்துல போய் கேட்டாலே அவனுக்கு சொல்ல தெரியாது விவகாரம் முழுக்க. யார் மனுஷன் தானே. அதனால ஞாபகம் வச்சுங்க, என்கிட்ட காசு இருக்கு எனக்கூடியதான கர்வமானது உங்களை எப்பொழுதும் காப்பாத்தாது. மா குரு தன, அதே போல ஜன, முன்னாடியே சொல்லிவிட்டேன். உங்கள்கிட்ட பதவி இல்லைன்னா, உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா யாரும் ஜனங்கள் உங்களை மதிக்க மாட்டா. உங்க பக்கத்துல இருக்கா போல இருப்பா தவிர இன்னொருத்தர்கிட்ட போயிடுவா. மா குரு தன ஜன யவ்வன கர்வம். யவ்வனம் சரீரத்துல சக்தி இருக்குங்கிற சக்தி இருக்கு சார், நிஜமாவே சக்தி இருக்கு. எல்லா காரியமும் பண்ணலாம், நீங்க வீட்டு காரியம் பண்ணலாம், 4 பேருக்கு உதவலாம். சில பேர் பார்த்தேன்னா நிறைய காரியங்கள் பண்றா, பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் பண்றா. 1000 பேர் வந்தாங்கன்னா அவர் பக்கத்துல 10 பேரை வச்சுண்டு அத்தனை பேருக்கு சமைச்சு போடுறா. பார்த்தீங்களா, ஒரு விவாகத்துல சமைக்கிறா பாருங்க, எத்தனை விஷயத்த கவனிச்சோன்னா இலையில இருந்து ஆரம்பிச்சு டெய்ல இருந்து ஒவ்வொரு பொருளும் வாச்சு. திடீர்னு பாதி ஆயிடுச்சுன்னா அதுக்கு சப்ஸ்டியூட் ஒண்ணு போட்டு என்ன பண்றா அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ங்கிறாங்க. இன்னைக்கு ஏதோ சொல்றான் டைம் மேனேஜ்மெண்ட் தவிர எல்லா மேனேஜ்மெண்ட்டும் நல்லா நடக்கிறது. சில பேருக்கு வாங்கோன்னு சாப்பிடுறான், அங்க அரிசி இன்னும் கொதிக்கல, அன்னம் ஆகல, வாங்கணும் உட்காரலாங்கிற எல்லாம் பரிமாறுறான். அதுக்குள்ள 1/2 மணி நேரம் ஆச்சு, கதை ஏதோ பேசுறான். ஆனா உங்களை பார்த்தேன்னா அங்க பார்த்தேனே இங்க பார்த்தேன்னா கரெக்டா அரிசி கொண்டு வந்து போட்டான். அது உங்களால முடியுமோ? ஜனங்கள் இருக்கா, பண்றதுக்கு ஜனங்கள் இருக்கா. ஆனா இந்த உடம்புல இருக்கக்கூடியதான சக்தியோ அதோட இந்த மனசுல இருக்கக்கூடியதான சக்தியோ அது என்ன ஆகும்னு அது ஒரு க்ஷணத்துல போயிடுச்சு. ஒரு இன்ஃபுளுயன்ஸா வந்ததுன்னு வச்சுங்களேன், 2 நாள் என்ன ஆச்சுன்னா வைரல் ஃபீவர். அந்த பேரே கிடையாது, வேற ஒண்ணும் கிடையாது. டாக்டர் கிட்டே அது வேற பேரே கிடையாது, வைரல் ஃபீவர் தான் அப்படின்னா தெரியாதுன்னு அர்த்தம். சிக்கன் குனியான்னா, சிக்கனுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியல. அது ஒரு சின்ன கொசுவா, அந்த கொசு தான் கிடைச்சதுன்னு கிடைக்கும். நான் தான் உங்களை கிடைச்சேன்னு அந்த கொசு சொல்லிச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது கிடைச்சிருதுன்னு அது 1 வருஷம் வலிக்கிறதுங்கிறான். எது வரைக்கும் என்னால உடம்புல எவ்வளவு சக்தி இருக்கோ, இது இருக்கு அது இருக்கு எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதான மனிதர்கள் எல்லாமே என்ன ஆச்சுன்னா வியாதி வந்ததுமே அவனால ஒண்ணும் பண்ண முடியும். டெம்பரேச்சர் வந்தாச்சு, இவனால ஒண்ணும் பண்ண, இவ்வளவு சக்தி இருக்கு உடம்புல, எங்கேயும் இல்ல, மறைஞ்சிருக்கு, இவனால எழுந்து நடமாட முடியல. என்ன சார் உடம்பு? எவ்வளவு நினைக்கிறீங்களா, அழகா இருக்கேன், அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் நினைச்சட ஓடி போறது காரணம். ஒரு 10 வருஷம் ஆயிடுது, இதுக்கப்புறம் என்ன மூட்டு வலி வந்து மாடிப்படி ஏட்டு ஏறல. உங்க அதுல லிப்ட் இருக்கா? ஏன் சுவாமி என்ன படிக்கட்டை ஏற முடியலையே? ஏறது கூட ஏறதான் சார், இறங்குறப்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். இது வம்பான்னா இருக்கு. சாதாரணமா என்ன பண்ணா ஏறதான் கஷ்டம், இறங்குறது சுலபம் நம்ம நினைக்கிறோம். இப்ப என்னடா இறங்குறப்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்டா வலி ஜாஸ்தியா இருக்குங்க. விசித்திரமா இருக்கு, அதை அனுபவிச்சதான் தெரியுங்க. நம்ம என்ன பண்றது? மா குரு தன ஜன யவ்வன கர்வம் ஹரதி நிமேஷா கால சர்வம். இந்த டைம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சமயம் வந்ததையானால் உங்களால யாராலையும் ஒண்ணும் சொல்ல முடியும். எப்ப எது நடக்கும் சொல்ல முடியும். நிமேஷா கால, ஒரு நிமிஷத்துல நம்ம இருந்ததெல்லாம் அப்படி போயிடும். பணம் இருக்கு பணம் இல்லையேன்னு ஆயிடும். என்ன பண்ற? உங்க பையன் கேட்டான், சார் எனக்கு 10 லட்சம் வேணும்னு, என்ன பண்ணுவேன்? கொடுக்கவே மாட்டேல. நீ போனப்புறம் அந்த காசை எனக்கு தானேப்பான்னு கேட்கான். ஆமான்னு சொன்னேன், அது இப்பவே கொடுக்கல. கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற மரியாதை போச்சு. மறுபடியும் சம்பாதிக்க முடியுமோ? நீங்க தான் ரிட்டையர் ஆயிட்டல. கொடுக்கலேன்னு சொன்னீங்களே, ஆனால் அப்புறம் மாட்டு மண்ணை எதிர்க்க நீங்க முகத்தை காட்ட முடியுமோ? இந்த மனுஷன் வச்சுட்டே இல்லையேன்னு சொல்றாரு. என்ன பண்றது? பணமானது மனுஷனை என்ன சிரமப்படுத்துறது பார்த்தீங்களா? அதே போல ஜனங்கள், இவன் பாசு இருக்கே சார், இவன் முகத்துல சந்தோஷம் இருக்கா சார் கேட்கிறான். நிறைய காசு இருக்கு சார், என்னைக்காவது ஒரு நாள் சிரிச்சு பார்த்திருக்கல. அவன் ஏன் சிரிக்கிறான்? நான் காசு விட்டா எப்படி சிரிப்பான்? சிரிச்சு உங்களோட பேசினா நீங்க காசை கேட்க போற.
கொடுத்தேன்னு வச்சுங்களேன் திரும்பி வரவே வராது. என்ன பண்றது? பரஹஸ்தம் கதம் கதம். காசு இன்னொருத்தருக்கு போயிடுச்சுன்னா 10,000 ரூபாய் கடன் கேட்டான், சரின்னு கொடுத்தோம். அடுத்த 6 மாசத்துல கொடுத்தோம். என்ன 6 மாசம் ஆச்சு, பார்க்கவே இல்லை. 6 மாசம் வரைக்கும் அப்பப்ப கண்ணில் விழுந்தார். 6வது மாசம் முடிஞ்சதுமே கண்ணில் விழுதுன்னு நின்றுட்டார். அவரை தேடி தேடி போனா, என்னையும் தேடி வரேன்னா உங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன்னா என் மேல நம்பிக்கை இல்லையே, என்ன இனிமையா பேசுறாரு தெரியுமோ. நான் சரி ஏதோ கஷ்டம் போல இருக்குன்னு பார்த்தேன். அப்புறம் 4 பேரை கேட்டு அதுக்கப்புறம் கேட்டா கொடுக்குறேன் சார். எப்படி? தவணை முறையில மாசத்துக்கு 100 ரூபாய். இது 10,000 ரூபாய் எந்த ஜன்மாவுக்கு வர்றது? வந்த 100 ரூபாய் எல்லாம் அன்னைக்கே செலவாயிடுச்சு. கொடுத்தது ஒரே சொலையா இந்த 10,000 கொடுத்தேன். இப்ப என்னாச்சு? அகவா புனராயாதா பின்னம் ஜீர்ணம் பின்னட்டதா. பணமானது போச்சுன்னா வராது. ஆகையால் தான் பணக்காரர்களா இருக்கிறவாள்லாம் முகத்தை தூக்கி வச்சுக்கிறத சிரிக்கிறது. இவன் அவனை பார்த்து அவன் முகத்துல சிரிப்பு இல்லைங்கிறான். இவன் உமக்கு காசம் இருந்தா உங்க முகம் அப்படித்தான் ஆயிடும். என்ன பண்றது? மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷா கால சர்வம். எல்லாத்தையும் அழிச்சு விடும். இருக்கிற இடம்ல எங்கெங்கயோ இருந்தவாள்லாம் கீழே விழுந்துட்டான்னு. 1995 1992 93 ஹர்ஷத் மேதான்னு ஒருத்தர் வந்தார். எத்தனை பணக்காரன் எல்லாம் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல இறக்கி விட்டார் பாத்தீர. மகாத்மா வர்ணன் அதுக்கு நல்லா புரியும்படி பண்ணிவிட்டார். காசு இல்லாதவாழ காசாக பணக்காரனை ஆக்கிவிட்டான். பணக்காரனா இருக்கிறவங்க காசுன்னா என்னன்னு காமிச்சாரு. அன்னைக்கு போன சந்தர்ப்பம் இன்னும் சரி பண்ண முடியலைங்கிறான். இப்ப என்ன விலையாச்சுன்னு அந்த சென்செக்ஸ் புள்ளி விவரம் பார்த்தா அதுதான் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது எப்படி ஜாஸ்தி ஆச்சு புரியும்? காசோ ஒண்ணுதான், இந்த புள்ளி விவரம் தான் ஜாஸ்தி ஆயிடுது, இண்டெக்ஸ் ஜாஸ்தி ஆயிடுதுங்கிறான். விஷயம் ஒண்ணும் புரியல. எக்கனாமிஸ்டுக்கே புரியல. உமக்கு எனக்கு என்ன புரிய போறது? ஒண்ணும் புரியல. அப்படி காசை பத்தி நினைக்காதீங்கோ, ஜனத்தை பத்தி நினைக்காதீங்க, உடம்புல சக்தியை பத்தி நினைக்காதீங்கோ. காலமானது எல்லாத்தையும் கீழும் மேலே தள்ளிவிடும். அரசினிமேஷா கால சர்வம். என்ன இது? மாயாமயமிதம் அகிலம் ஹித்வா. இதெல்லாம் ஒரு மாயப்பா. மாயன்னு என்ன சொன்னார்? யாமா சா மாய. எது நகமா இல்லையோ அதான் மாயன்று. அது புரிந்து கொள்ள முடியாது உங்களால. எப்படி இது ஆச்சு யாருக்கு தெரியும்? ஒன்னும் புரிந்து கொள்ள முடியாது. இப்படி என்ன தப்பு பண்ணினான்னா, படிச்சவன் தப்பு பண்ணினா என்ன, அறியாதவன் தப்பு பண்ணினா பரவாயில்ல. அறிந்து நான் இப்படி பண்ணப்படாதுன்னு தெரிஞ்சுண்டு அவனே தப்பு பண்ணிட்டே இருந்து அதனால மாட்டின்டானே என அவனை என்ன சொல்றது? என்ன பண்றது? மாயாமயமிதம் அகிலம். இது அதுன்னு இல்ல. காசு மேல ஒரு மோகம் வந்தது பார்த்தல. இது மாய இல்லையா? நம்ம எதை நம்பணுமோ அதை நம்பலையே. பகவான் நம்மள அவர் தான் உங்களை படைச்ச. இந்த சரீரத்தை அவர் கொடுத்தார், மனதை அவர் கொடுத்தார், நல்ல வழியை உங்களை கொடுத்தார், வேதங்களை கொடுத்தார், மகான்களை கொடுத்தார், சத்சங்கத்தை கொடுத்தார். அவரை நம்பலையே. நாம என்ன பண்ணுங்க? வந்து போகக்கூடியதான காசை நம்பலையே. அந்த காசு உங்களை கைவிட்டு மொத்தம் நதியை தாண்டணும்னு பிளான் பண்ணினேன் சார். பிளான் பண்றதுக்காக அங்கே போய் நின்னா ஒரு போட்டுக்காரனை கேட்டா என்ன ஆகும்? இங்க இருந்து அங்க தாண்டதுக்கு 15 ரூபாய் ஆகும். இவன் பார்த்தான், 15 ரூபாவா? இங்க இருந்து அங்கதான் அக்கறை தெரியறதேப்பா. அங்க அக்கறை போறதுக்காக 15 ரூபாய். அங்க கண்ணுக்கு தெரியறது அக்கறை. கண்ணுக்கு தெரியுது சார், உள்ள ஆழம் இருக்கு. அவன் சொன்ன வார்த்தை அவங்க. இவன் அப்படி பார்த்தான். சரி, இந்த சரி போட்டுக்காரன் மறுபடியும் வரப்ப பார்ப்போம், அதுக்குள்ள வட்டி வர போதா. இப்படியானா அதுக்குள்ள என்னாச்சு? ஒரு கருப்பா ஒரு கட்டை வந்தது. அந்த கட்டை மேல நம்ம ஏறி போயிடுவோம். தனிண்டே போனா என்ன ஆகும்? அந்த பக்கம் போயிடலாம். பதிலா 15 ரூபாய் மிச்சம். கட்டை மேல ஏறி இருக்காங்க. அப்படியே கையால ஜலத்தாண்டே இருக்க. அந்த முன்னால போயிட்டே இருக்கு. சில சமயத்துல வேகமா வேற போறது. ஓஹோ பரவாயில்லைன்னா பாதி இளங்கு போனானா முழி போயிடுதுன்னு. அது என்னன்னு அது முதல்ல அது கட்டை நினைச்சுட்டு இருக்கா. நக்கரம் தாருதியா விவேக சூடாமணியில ஆச்சாரியர் சொல்ற. அது என்னன்னா கட்டன்னு நினைச்சுண்ட முதல்ல மேல ஏறி உட்கார்ந்து சமுத்திரத்தை நதியை தாண்டணும்னு நினைச்சான். அது மாதிரிதான் நம்ம இந்த காசை செலவு பண்ணப்படாது அப்படின்னு நினைச்சுன்னு நம்ம பண்றோமே.
உலகம்லாம் ஒரு மாயப்பா. சொன்ன கேளுங்க, காசோ ஜனங்களோ மற்ற பதார்த்தங்களோ நமக்கு என்ன இனிமையா சுகத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கே தவிர இந்த காலம் அப்படின்னு ஒண்ணு வந்தது, ஆனால் அது மனுஷனை எப்படியாவது ஆக்கிடும். அரதி நிமேஷ காலம் கால சர்வம் மாயாமயமிதம் அகிலம் ஹித்வா. ஆகையா இந்த மாயாமயமான பதார்த்தங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பிரம்மபதம் துவம் பிரவிச விதித்வா, ஞானம் வந்தது. விதித்வா பகவான் அறையுங்க. தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பஸ்யந்தி சூரய. அந்த மகாவிஷ்ணுயோ பரம் பதம் இந்திரியேபிய பராக்கியர்த்தாக்கியத்தேபிய பரம் மனஹா. குணங்களை அடக்குங்கோ, மனசை அடக்குங்கோ, பகவானிடத்துல செலுத்துங்கோ, சரணாகதி பண்ணுங்கோ. புத்தேராத்மா மகான் பரஹா மகத பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷ பரஹா புருஷான்ன பரம் கிஞ்சித் சாகாஷ்டா சா பராகதி. அப்படி அந்த பரமாத்மா தத்துவத்தை அறிங்கோ. விதித்வா பிரம்மபதம் துவம் பிரவிஷ. அந்த பிரம்ம பதம் இருக்க பார்த்தீங்களா, துரியம் பதம். தத்விஷ்ணோ பரமம் பதம் துரியம் பதம் பிரம்மபதம் துவம் பிரவிஷ விதித்வா. அந்த பிரம்ம பதத்தை அடையுங்கள். ஆமா, அடையுங்கள். எப்படி அடையிறது தெரியலையே. நல்லா வழி சொல்லியிருக்கேனே. முதல் ஸ்டெப் என்ன? பஜ கோவிந்தம் பஜ கோ. ஸ்லோகம் எங்க அங்கே முடியறது? அதென்ன பார்க்கணும். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரக்ஷதி டுப்ரீங்கரண. இதுக்கு முன்னால் பார்த்து. ஆமா, சம்பிராப்தே சந்நிஹிதே காலேன்னு சொல்றேன். காலம்னா என்னது? டைம்னா என்ன? 7:55 அது டைம் இல்ல. அது இப்ப நம்ம பாக்க நிஜமான காலம் எது? எந்த காலமானது மனுஷனோட ஹிம்சப்படுத்துறது? அதுவா? அதான் சார் காலம். டெய்லி இந்த தினந்தோறும் கிழிக்கிற கேலண்டர் ஒண்ணு இருந்தது. ராத்திரி ஒவ்வொரு பேஜ கிழிச்சுட்டே இருந்தா. அது ஏன் தயார் பண்ண தெரியுமா? நான் அப்பாவது உங்களுக்கு ஞாபகம் வரும். இன்னைக்கு ஆச்சு அப்படின்னு கேட்போம். ஒவ்வொரு நாளும் கிழிச்சுட்டே இருந்த கடைசியில ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அதே மாதிரி நமக்கு ஒவ்வொரு செகண்டும் போச்சுன்னா நம்ம ஜென்மாவில பகவான அடையக்கூடியதான சந்தர்ப்பம் போச்சு. நிமிஷமும் அந்த பிரம்ம ஞானத்தை அனுபவிச்சுட்டே இருக்கணும். அதை பத்தி நினைச்சுட்டே இருக்கணும். அதை விட்டுடையானா ரொம்ப கஷ்டம். அப்படின்னு இந்த காலங்கிற பதார்த்தத்தை சொல்றதுக்காக தினயாமின்யோ சாயம் பிராத சிசிரவசந்தௌ புனராயாத கால கிரீடதி கச்சத்யாயோ தகபின முன்சத்யாசா வாயு. இதுக்கு முன்னால் என்ன சொன்னார்? அரசி நிமேஷா கால சர்வம்னு. அந்த காலம் என்ன? அது பார்த்தீங்களா, அந்த போர்வையா இருக்க ஆச்சாரியால் பேசினார். அந்த லாஜிக் தானா வரும். சாஸ்திரங்கிற வார்த்தைன்னா நீங்க பேசுறப்பே அந்த லாஜிக் இருக்கணும். எதுக்காக சாஸ்திரம் வாசிக்கிறது? எப்படி பேசணும்னு தெரியணும். அந்த பகவத் அனுகிரகம் நமக்கு வேணும். பகவான் மனுஷனுக்கு அந்த கர்வம் போகணும். நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன், எனக்கு காசு இருக்கு, எனக்கு உடம்புல சக்தி இருக்கு, எனக்கு ஆள் கட்டுறதுக்கு ஒண்ணும் இல்ல. உங்கள்கிட்ட இருக்கிறது பகவத் அனுகிரகம் தான் சௌக்கியமா இருப்பள், இல்லைன்னா இல்ல. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இத்தனை இருக்கு. அதனால பிரம்மபதம் துவம் பிரவிஷ விதித்வா. அது வரைக்கும் பார்த்திருக்கோம். இதுக்கு மேல் பாகம் அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம்.